செய்திகள் தொடர்கின்றன. பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளி ஒன்றுக்கு கிராம மக்கள் தங்கள் சொந்த செலவில் பள்ளிக்கு தேவையான பொருட்களை கல்வி சீராக கொடுத்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேளதாளம் முழங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் இவர்கள் சீர்கொண்டு போவது திருமணத்திற்காக அல்ல. பெரம்பலூர் மாவட்டம் சில்லக்குடி அரசு பள்ளிக்குத்தான் இந்த சீர்வரிசை. சில்லக்குடி அரசு பள்ளி 2012ஆம் ஆண்டு உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. 100க்கும் மேற்பட்ட மாணவர்களை கொண்ட இந்த பள்ளிக்கு தனியாக கட்டிடம் இல்லாததால் நடுநிலை பள்ளி செயல்பட்டு வந்த அதே பள்ளியில் உயர்நிலை பள்ளியும் செயல்பட்டு வந்தது. கூடுதல் கட்டிட வசதி இல்லாமல் இட நெருக்கடியில் தவித்ததால் தனியாக பள்ளி கட்டிடம் வழங்க பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். இதனை ஏற்று ஊர் மக்களே 5 ஏக்கர் நிலம் வழங்கியதை அடுத்து 12 வகுப்பறைகள் கொண்ட பள்ளி கட்டிடம் கட்டப்பட்டது. எங்கள் ஊரில் 8வது வரைக்கும் தாங்க பள்ளிக்கூடம் இருந்துச்சு. பிள்ளைங்க வெளியில் போய் படிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நாங்கள் கவர்மெண்ட்டில் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு 10வது வரைக்கும் கட்டி கொடுங்கன்னு சொல்லி கவர்மெண்ட்டில் கேட்டோம். அதுக்கு இடம் இருந்தால் நாங்கள் கட்டி தருவோம்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு நாங்கள் ஊர் பொதுமக்கள் சேர்ந்து இடம் கொடுத்தோம். எங்களுக்கு பெரிய பில்டிங் கட்டி கொடுத்தாங்க. பழைய இடத்திலிருந்து 6 முதல் 10 வகுப்பு வரையிலான மாணவர்கள் புதிய கட்டிடத்திற்கு இடம் மாறினர். இந்த நிகழ்வினை ஊர் மக்கள் ஒன்று கூடி விழா எடுத்தனர். பள்ளிக்கு தேவையான பீரோ, டேபிள், இருக்கைகள் உள்ளிட்ட பொருட்களை மேளதாளம் முழங்க ஊரை சுற்றி எடுத்து வந்து கல்வி சீராக வழங்கினர். டேபிள், சேரு, பெஞ்சு எல்லாம் நாங்கள் எடுத்து கொடுத்துருக்காங்க. இது பொண்ணுக்கு என்ன சீர்வரிசை செய்யணுமோ அது மாதிரி நாங்கள் எல்லா சீர்வரிசையும் சில்லக்குடி மக்கள்லாம் சேர்ந்து செஞ்சுருக்காங்க. இதில் வந்து நல்ல தனியார் ஸ்கூலில் படிக்கிற மாதிரி பிள்ளைங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். இன்னைக்கு என்ன தேவையோ அதையும் நாங்கள் செய்வோம். ஊர் மக்களாக சேர்ந்து செய்வோம். பிள்ளைங்க நல்லா படித்தா அதுவே ரொம்ப சந்தோஷம் தான். தனியார் பள்ளிக்கு இணையாக அரசு பள்ளியிலும் அனைத்து வசதிகளும் கிடைக்க வேண்டும் என்று கிராம மக்களே முன்வந்து கல்வி சீர் கொடுத்தது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறுகிறார் பள்ளி தலைமை ஆசிரியர் சங்கீதா. இந்த மாதிரி புது கட்டடத்துக்கு ஷிஃப்ட் ஆக போறோம்னு ஒரு வார்த்தை சொன்னா அவ்வளவுதான். இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப சிறப்பா அவங்களே எல்லா ரூமும் செஞ்சு எங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம அவங்களே அழகா இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணி எங்களுக்கு தேவையானது ஸ்கூலுக்கு தேவையான பீரோ, சேர்ஸ், அப்புறம் ட்ரம், இந்த மாதிரி இதெல்லாம் சீர்வரிசை போல மேளதாளத்தோட கொண்டு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். பெரம்பலூரில் கொத்தவாசல் மற்றும் கத்தாழை மேடு அரசு பள்ளிகள் பொதுமக்களின் ஒத்துழைப்புடன் தனியார் பள்ளிகளை மிஞ்சும் அளவில் பல்வேறு வசதிகளுடன் செயல்பட்டு வருகின்றன. அடிப்படை வசதியே இல்லாத கிராமங்களில் கல்வி சீர் நிகழ்வுகளால் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்ற ஔவையாரின் வாக்கு மெய்யாகிறது என்றால் மிகையல்ல. நியூஸ் 18 செய்திகளுக்காக பெரம்பலூரிலிருந்து ஆர் ராஜவே.